மாரி ஆர்கானிக் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆப்பத்துக்கு நல்லா அரைச்சாச்சு. பழைய சாதமும் போட்டிருக்கோம், அப்போ தான் ஆப்பம் நல்லா பொப்பி வரும். மூடி வச்சிடலாம். அடுத்து வரகரிசி, இது நல்லா டைட்டாக அரைச்சிருக்கு. ஏன்னா இட்லிக்கு செய்ய போகிறோம், வரகரிசி இட்லி செய்ய போகிறோம். அதனால இவ்வளோ டைட்டாக இருக்குது. மாவு மீதி இருந்துச்சுன்னா தோசை ஊற்றிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப சிந்தானது. பருப்பு அரைச்சிட்டு இருக்குது. இப்போது இதில் ரவை சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம துவரம்பருப்பு ரவா ஊத்தப்பம் செய்ய போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக ரவையை நல்லா வறுத்து நல்லா தூசி தட்டி எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ரவையை இதில் போட்டு போகிறேன். அவ்வளோதான், துவரம்பருப்பு ஊத்தாப்பத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்படியே பூ மாதிரி வருது. இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பூ மாதிரி இப்படி சூப்பராக விழுது. இப்படி அரைச்சி வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சம் கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு சூப்பராக சுட்டுக்கலாம். ஊத்தாப்பம் போக மீதி மாவை கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு தோசையும் ஊற்றிக்கலாம். துவரம்பருப்பு தோசை சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கோயில் சட்னி வைக்கலாம், இல்லைன்னா கார சட்னி வச்சாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஊத்தாப்பத்துக்கு சாம்பார் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா இதுலேயே நம்ம பருப்பு தான் சேர்த்துக்குங்கிறதுல கம்பு ஆப்பம். ஆப்பச்சட்டி இல்லை, அதனால் நான் தோசைக்கல்லையே அப்படியே போடுறேன். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கம்பு ஆப்பம். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். கம்பில் இவ்வளோ டேஸ்ட்டாக ரெசிபி பண்ண முடியுமா? எல்லோரும் கம்பு சாப்பிட்லாம். கம்பில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இதை அப்படியே முடி போடலாம். கம்பு ஆப்பம். இதில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். குருவி சவுண்ட் போட்டுக்கிட்டே இருக்குது. தேங்காய் பால் ஊற்றினா கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் காய்ச்சின பால் தான் ஊற்றுறேன். சுகர் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டு. கம்பில் தான் செஞ்சுருக்கனே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சுகர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் டேஸ்ட் அள்ளுது. சூப்பர். வரகை நல்லா மாவரைச்சி வச்சு நல்லா இருக்குது. இட்லிக்கு ஊற்றியாச்சு. வரகு இட்லி தயார். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. தொட்டோடனே உடஞ்சிருது பாருங்கள். ரொம்ப ஆரோக்கியமானது. துவரம் பருப்பு நம்ம ஊத்தாப்பத்துக்கு ஆட்டி வச்சோம். நம்ம புதுசாக அதை வச்சு பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் பணியாரம் தான் செய்ய போகிறேன். ஊத்தாப்பம் நாளைக்கு செய்ய போகிறேன். இப்போ பணியாரத்துக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏன்னா பணியாரம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதில் நம்ம சுகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு,
பணியாரம் செய்ய போகிறோம். இல்லை துவரம்பருப்பு அடையும் செய்யலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். அடைக்கும் இதுவே போதும். மேலே கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வெட்டி போட்டுக்கலாம். இது நல்லா பரட்டி போட்டுடலாம். சூப்பராக வருது. துவரம்பருப்பு பணியாரம் சூப்பராக பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு.